சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா தொடர். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறில் மாதனங்கொண்டார் தாரார் வழி நடை போனையர் மீளார் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே. தோஷமற்ற காலம். உதய காலத்தில் திதி தோஷமும் அபிஜித் காலத்தில் 12 நாழிகைக்கு மேல் 15க்குள் நட்சத்திர தோஷமும் அஸ்தமய காலத்தில் லக்ன தோஷமும் ராத்திரியில் வாரா தோஷமும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசுகிற விஷயம் என்னென்னா, பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிற ஒரு பாடல் சம்மந்தமான விஷயந்தான். இந்த பாடல் பஞ்சாங்கத்தில் இருந்தாலும் இது சம்மந்தமாக இது வரைக்கும் யாரும் எந்த விளக்கமும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். பஞ்சாங்கத்தில் இருக்கிற இந்த பாடலை முதல்ல நான் பாப்பா படிச்சிருக்காங்க. அதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். ஒன்று, ஆதிரை பரணி கார்த்திகை ஆயிலே முப்பூரம் கேட்டை தீதூரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறுனா 12 ஒரு வருஷம். மாதனம் கொண்டார் தாரார் வழி நடைபோனார் மீளார் பாயினில் படுத்தார் தேரூர் பாம்பின் வாய் தேரை தானே. இந்த நட்சத்திரம் ஆதிரைங்கிறது திருவாதிரை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், பூர நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சோதி நட்சத்திரம். சோதி என்பது சுவாதி, சித்திரை, மகம். இந்த நட்சத்திரங்கள் தீதூர நட்சத்திரங்கள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது தீதூர நட்சத்திரங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, இது நம்ம இப்போ உள்ள நவநாகரிக இப்போ ஒரு வாழ்க்கைக்கு நம்ம எப்படி இதெல்லாம் எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரி நட்சங்களை நம்ம எந்தெந்த விஷயத்தில் தவிர்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி யாராவது நீங்கள் ஒரு பணத்தொழில் செய்கிறீங்க, இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை யாராவது கைமாற்று கேட்டால் பணம் கொடுக்குறீங்க, உதவிக்கு கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாராவது 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ உங்களை பணம் கேட்டால், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பணம் கேட்டாலும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பணம் கொடுக்காதீங்க. அந்த பணம் கொடுத்தா இந்த பாட்டில் சொல்லிருக்கிற மாதிரி தான், ஈராறில் அப்படின்னா பல வருஷங்கள் ஆனாலும் இந்த பணத்தை அவங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க நேர்மையானவங்களாக இருந்தால் கூட இந்த பணத்தை அவங்களால திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நீங்கள் நல்ல எண்ணத்தில் பணம் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பணம் கொடுக்கறத தவிர்த்துருங்க. அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பணம் கொடுத்தா பணம் வாங்குறவங்களால திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிடும். நீங்கள் கடன் வாங்குறீங்க, இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் பணம் கொடுத்துருந்தா என்ன நடக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த அவன் நட்சத்திரம் நாளெல்லாம் பார்க்க முடியாது. அவன் கொடுத்தானா, அந்த மாதிரி நட்சத்திரத்தில் கொடுத்தானா அவன் உங்கள் சொத்தை எடுத்துக்கிறது தான் வாய்ப்பு உண்டு, தவிர உங்களால் அந்த பணத்தை கட்ட முடியாது. இந்த மாதிரி நீ தெரியாமல் கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஒரு 10 நட்சத்திரத்தில் நீங்கள் 10 பேர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ 1 2 திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் 8 திரும்பி வராமல் போனது 8 இந்த நட்சத்திரத்தில் கொடுத்த பணம் தான் திரும்பி வராமல் போயிருக்கும். அதுமாரி நீண்ட நாள் பயணம் எங்கேயாவது போகிறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரங்களில் போகிறத தவிர்த்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் தான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம் வரலாம், இல்லை காலைக்கு வரலாம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி உங்கள் எல்லை கிளம்பி நீங்கள் போயிட்டு மறுநாள் அந்த பயணத்தை தொடரலாம். உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுங்க, அவ்வளோதான். உங்கள் வீட்டிலேருந்து நாள் நட்சத்திரத்தை கிளம்பிட்டிங்கன்னா அது மறுநாள் நட்சத்திரம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. பயணம் புறப்பட்டாச்சு, எல்லையை தாண்டியாச்சு, இனிமேல் அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் போகிறவங்களும், அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேஷன் கேஸு. இப்போ அந்த ஆப்ரேஷன் கேஸுங்கும்போது இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நீங்கள் அட்மிட் பண்ணாதீங்க. தெரியாமல் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேணாம். இனிமே செய்ய வேணாம். இந்த நட்சத்திர குணங்கள் கண்டிப்பாக வேலை செய்யுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. கூடுமான வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தை
பார்த்து ஜோதிடம் தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். ஜோதிடம் தெரியாதவங்க எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டியதில்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். எங்கே போனாலும் இடிக்குது, எங்கே போனாலும் பிரச்சனை, நமக்குன்னு மட்டும் தனி கஷ்டங்கள், தனி தொந்தரவுகள், பல பிரச்சனைகள் நமக்கு மட்டும் வருது அப்படின்னா அவங்க மட்டும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் வாழ்ந்தாயிடுச்சு. இன்னும் வாழ போகிறது எத்தனை வருஷம்? 20 வருஷம், 10 வருஷத்தில் அதில் வந்து ஜோசியமாவது சாமியாவதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பட்டு உங்கள் வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது பஞ்சாங்கத்தில் உள்ள ஒரு பாடல் தான் நான் சொல்லியிருக்கிறது. இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள பாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வட்டி தொழில் செய்கிறவங்க, பணம் கடன் கொடுக்குறவங்க, இல்லை ஒரு ஏஜென்ட்கிட்ட போய் நம்ம விசா பார்க்குறோம், அந்த விசாவுக்கு பணம் கட்டும்போது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கட்டிடாதீங்க. சரிங்களா? சரி, இது மாதிரி நட்சத்திரத்தில் கட்டிட்டோம், பணம் கொடுத்துட்டோம், என்னையா பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், திருவாதிரைன்னா திருவாதிரைக்கு இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம். எந்த திருவாதிரையில் நீங்கள் பணம் கொடுத்துருந்தா அதுக்கு 9ஆம் நாள் சுவாதி நட்சத்திரம் வரும். அதுக்கு 9ஆம் நாள் 18வது நாள் வந்து சதய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் கேளுங்க, தங்கின பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே காலில் கேட்கணும். கூடுமான வரைக்கும் பணம் கொடுக்கறது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் நீங்கள் நிறுத்திக்கிட்டது உங்களுக்கு நல்லது. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த வாசகம் உங்கள் காதில் வந்து விழுந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் என் பேச்சை கேளுங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பாடலில் நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்க படித்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு பணத்தை அமௌண்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கும்போதும் கடன் வாங்கும் போது கன்ஃபார்மாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ 10ல் 1 தான் திரும்பி வந்திருக்கும், 9 திரும்பி வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம், விதியா மதியாங்கிற தொடரில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. பின்வரும் விஷயம், ஆண் குழந்தை பெற்றுக்கிறது, அப்புறம் நம்ம திதி சூன்யம், முடக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதே நாளில் நீங்கள் வந்து இப்போ அந்த திருவாதிரை பரணி போட்டிருக்கு, அந்த பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அந்த பரணி நட்சத்திரம் வந்து அந்த பரணி நட்சத்திரம் முடக்காக இருந்தால் கூட பணம் வராது. அது முடக்கு சம்மந்தமான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். நேரங்காலம் இல்லாதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக போடுறேன்.